போடுங்க. எஸ், வித்தியாசமாக டேஸ்ட்டு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடலாம். ஹாய் ஹபீபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சவுதிக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியும் எவ்வளோ பேர் கிடச்சியும் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படியே சில பேருக்கு கிடைச்சா கூட இங்கே வேலை கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஓகேவா? இப்போ டைரெக்டாக நம்ம வேலை வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இங்கே வந்துட்டு உடனே அடுத்த செகண்டே போயிட்டு அடுத்த நாளே போயிட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த கம்பெனி ஆள் இக்காமாக்கு உண்டான ப்ராசஸ்ஸு, மெடிக்கலுக்கு உண்டான ப்ராசஸ்ஸு, அப்ஷர் ப்ராசஸ்ஸு எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம ஃப்ரீ விசா வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா இக்காமா வர வரைக்கும் வெளியே போக முடியாது. இக்காமா வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டு நம்ம என்ன செய்யணும்? அப்ஷர் கிரியேட் பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், மொபைல் சிம் கார்டு வாங்கணும். சிம் கார்டு வாங்கி அப்ஷர் கிரியேட் பண்ணி அதில் ஓடிபி சில பல வேலைகள்லாம் இருக்குது. இது எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைக்கே நம்ம தேடணும். நம்ம தேடி நமக்கு கிடைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல போய் நம்ம நிம்மதியாக உட்கார முடியும். சரிங்களா? இவ்வளோ வேலை இருக்குது ஃப்ரீ விசாவில். சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்துட்டோம், ஃப்ரீ விசா வாங்கிட்டு வந்துட்டோம், நமக்கு வேலை கிடச்சிரும், போய் உக்காந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சரிங்களா? வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை பொறுமை தான் செய்யணும். ஸோ நண்பருக்கு இன்றைக்கி தான் இக்காமா வந்திருக்கு. இந்த இக்காமா வச்சு நம்ம சாயந்தரம் போயிட்டு அவருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து சிம் கார்டு கிரியேட் பண்ணி அப்புறம் போய் சிம் கார்டை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம அப்ஷர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இக்காமாவை அவர் மொபைல்லேருந்து அவருடைய அப்ஷர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வெளியே எடுக்கணும். அது என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம போக பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலைக்கே பார்க்கணும். வேலை போய் ஜாயின் பண்ணிவிட்டு யாராவது எங்கடா இக்காமான்னு கேட்டாங்கன்னா அது வேறு பிரச்சனையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. இக்காமா ஃப்ரீ விசாவில் வந்தீங்க அப்படின்னா இக்காமா கொண்டாட ப்ராசஸ் ஃபஸ்ட்டு முடிங்க. அதுக்கப்புறம் வேலை தேடுங்க. வேலையை தேடிட்டு இக்காமா பார்த்துக்கலாம் அப்படின்னா வேலை கிடச்சிருச்சு, அங்கே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இக்காமா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா சப்போஸ் அப்துல்லான்னு எந்த பிரச்சனையும் வராது. வந்துருச்சு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி தயவு செய்து யாரும் பண்ணிடாதீங்க. அது அப்புறம் நீங்கள் வந்ததுக்கே பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம நண்பருக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு. இப்போ அவர் என்ன செய்கிறான்னு அப்படி நம்ம போய் பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருப்பா போல, சும்மா உட்காந்துருப்பா போல. ஸோ நான் போய் தான் சமைக்கணும். போய் பார்த்துட்டு என்ன செய்வோம், அவரை ஈவினிங் கூட்டிகிட்டு போய் அப்ஷரை கிரியேட் பண்ணிவிட்டு சிம் கார்டு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அவரை ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வருவோம். ஓகே? ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் அண்ட் பெல் பட்டன் அப்படியே தட்டி விட்ருங்க. ஓகே, லெட்ஸ் கோ. உங்களுடைய எல்லாருடைய ப்ரேயரும் நண்பருக்கு கிடைச்சதுனால அவருக்கு இப்போது இக்காமாவும் கிடச்சிருச்சு, வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரே பண்ணுங்க, அவருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சி அவர் அந்த இதில் செட்டில் ஆகி உக்காரட்டும். எங்கள் ஆஃபீஸ்லையும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் எங்கள் ஹெட் ஆஃபீஸ்லையும் சொல்லி வச்சுருக்கேன். நாளைக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கா. ஏதாவது ஒரு வேலை அவருக்கு கிடச்சிச்சு, ஆஃபீஸ் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய லைஃப் இங்கே செட்டில் ஆகிடும். நம்ம 16 வருஷம் இந்த மாதிரி அவர் ஒரு 16 வருஷம் இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் அவருக்காக துவா செய்யுங்க கிடைக்கணும் அப்படின்னு. இப்போ போய் அவர் என்ன செய்யறாங்கிறத பார்ப்போம். பயப்படல, ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாரு. எதுவும் செஞ்சு வச்சிருக்க மாட்டான். ரைஸ் மட்டும் செஞ்சு வச்சிருப்பான். வந்துட்டாரு, சத்தம் வந்துருச்சு. என்ன பண்றீங்க? சேரை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். சேரை கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதை கிளீன் பண்ணி போட்டேன், செட்டே ஆகுது. எதுல அதுலையா? அதுக்கு இதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி போடலாம்ல, எந்த பக்கம் எப்படி போட்டாலும் வரைக்கும் இதுக்கே நடுவில் இருக்காங்க. அவளை மட்டும் ஸ்ட்ரைன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்களா? போதும் சும்மா உட்காரத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். நம்மளை வீடியோ எடுக்க தேவை. நம்ம இன்னைக்கு ஆமாம் முடிஞ்சிச்சா? எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படியே. காடை தொக்கும்
புளி சாதமும் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். நானும் நம்ம நண்பரே என் வாழ்க்கை நவரே. நண்பரே என்ன பண்ணுறீங்க? என்னடா இன்னைக்கு காடை புளிசோறு. சரி வாங்க வாங்க. காடை கிரேவி, புளிசோறு, மிஷரு, தண்ணி. வித்தியாசமா இருக்கா டேஸ்ட்டு? 15 வருஷம் முன்னாடி வந்துக்கலாம். இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டு முடிச்சிடுமா? சாப்பிடும்போது பேசினா சரி இறங்காது. சாப்பாடு தான் முடியும். ஆமாம். காடைகள்லாம் வச்சு நவுத்திட்டு நாக் அவுட் பண்ணிட்டு காலி பண்ணிடுமா? யாருதான் புளிசோறு காடை எப்படி இருந்துச்சு? நல்லா சமைக்கிறேனா? வேற லெவலு. 4 மாசம் கழிச்சு தான் தெரியும் என்ன கதைன்ட்டு. சரி நான் வரவா? ஓகே பார்த்துங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு டக்குன்னு சொல்லுங்க. காலைல ஈவினிங் வந்துட்டு கால் பண்ணுறேன். டப்புனு கீழே இறங்கிடுங்க. வெளியே போகணும். சரியா? டன்னா வர நம்ம சாப்பிட்டாச்சு. நம்ம ஆஃபீஸ் கிளம்புறோம். அவர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது படங்கள்லாம் பார்ப்பா போல். நாளைக்கு தான் அவருடைய முழு வேலை ஸ்டார்ட்டு. ஓகே, ஈவினிங் போய் அவருக்கு அப்ஷரை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் அவருக்கு கம்ப்ளீட் ஆகிடும். எல்லோரும் துவா செய்யுங்க. நாளைக்கு அவருக்கு நல்ல வேலை கிடச்சி சீக்கிரமாக நல்ல வேலை கிடச்சிடணும், எங்கள் ஆஃபீஸ்லேயே கிடச்சிடணும் அப்படின்ட்டு துவா செய்யுங்க. ஓகே ஓகே. ஆமாம், பாகிஸ்தான் அது அதிகம் இங்கே. ஓகே, இவரை இப்போ நம்ம வந்து அப்ஷருக்கு கூட்டி போயிட்டுருக்கோம். அப்ஷருக்கு நம்ம இந்த பாண்டா இருக்குல்ல, அந்த பாண்டில் தான் இருக்குது அப்ஷரு. போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக போயிட்டு சிம் கார்டு வாங்கிட்டு அப்படியே வர வேண்டியதான். அப்சர் சிம் கார்டு சத்தமாக தான் பேசுறா. சிம் கார்டு வாங்க. ஆமாம், அப்ஷர் கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு சிம் கார்டு வாங்கிட்டு வர வேண்டியதான். அப்ஷர் எங்கே கிரியேட் பண்ணோம்? நம்ம பாண்டாக்கு வந்திருக்கோம். ஸோ பாண்டா உள்ளே தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வெளியே வச்சுருந்தாங்க, இப்போ உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு அப்ஷரை கிரியேட் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான். இல்லையா அண்டர் மெயின்டெனன்ஸா? இப்போ வேறு பாண்டாக்கு தான் போகணும் நம்ம. அது வந்து ஹாராவில் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது, மொபைல் ஷோரூம். அங்கே போய்ட்டு சிம் கார்டு வாங்கிட்டு வரணும். ஓகே, போமா? எனக்கு தான் ரொம்ப இதுவாக இருக்குது. இவனுக்கு கிடச்சிருமா கிடைக்காதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப இதுவாக இருக்குது. இவர் ஜாலியாக இருக்கா போல. அந்த ஹோட்டலில் இந்த எதிரில் ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்களேன். இந்த ஹோட்டலில் வந்து அவர் வந்து சாப்பிட போகணுமா. எதுக்கடா போகணும் அப்படின்னு கேட்டால், அங்கே போய் சாப்பிட்ணும் பை, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் பை. எனக்கு அடப்பா, நமக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சி சம்பாதிக்கணும். 2 மாதம் 3 மாதம் சம்பளம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலாக போய் சாப்பிடுங்கிறத யோசிக்கணும். இவர் வந்து போயிட்டாரு. இறைவா, அதான் சொல்லல, அவனை விட எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. எப்போ கிடைக்குமா, கிடைச்சிடமா, நாளைக்கு கூட்டு போறேனே, கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு இதுவா இருக்கு. மாப்பிள்ள ஜாலியா இருக்கா போல. ஜாலியா இருந்து இப்போ நம்ம வந்து ஹாரா போறோம். ஹாரா இருக்கிற ஒரு லூலு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி போயிருப்போம், நம்ம சேனல்ல இருக்கோம் லூலுல. ஸோ லூலுல தான் அந்த மிஷின் இருக்கு. அந்த மிஷினை போய் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரீயா இருக்கணும்னு துவா செஞ்சுக்கிட்டே போறோம். கிடச்சிச்சின்னா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போட்டு டக்குனு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உடனே ஆப்போசிட்ல சிம் கார்டு வாங்கிட்டு கிளம்பி வந்துக்கினே இருக்கலாம். என்ன பாய்? ஃபிங்கர் வைக்க நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம்? பாண்டாலேருந்து லூலு, மலாஸ் பாண்டாலேருந்து லூலுக்கு வந்திருக்கோம். அங்கே இருந்த மிஷினு அண்டர் மெயின்டெனன்ஸ் வீணாக போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். ஓகே, இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம கூட்டம் நிற்கிது. ஏற்கனவே நல்ல கூட்டம். இதில் இவனுங்க எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் போயதுக்குள்ளே மிஷின் அண்டர் மெயின்டெனன்ஸ் ஆகிடுச்சுன்னா சோழி முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடிச்சுட்டு தான் போகிறோம். என்ன சொல்கிறீங்க? மிஷினே பிடிச்சிருக்காங்க.
நான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாம் வந்திருக்க எல்லாமே அதுக்காக தான் வந்திருக்காங்க. சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா போயிடலாம். ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுதானே. அப்ஷர் ரெஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் அப்ஷர் எடுக்கணும், அப்புறம் இக்காமா எடுக்கணும். டப்புன்னு வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு போகும்போது இது இல்லையே அவங்ககிட்ட சொல்லி கேட்டாங்கன்னா நல்லா இருக்காதுல்ல. அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ எல்லோரும் மக்கள் நீங்கள் எல்லோரும் ப்ளீஸ் துவா செய்யுங்க. நாளைக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். ஓகே, சிம் கார்டு வாங்கலாம் வந்துட்டோம். என்னமாம்மா, நம்ம மொபைலில் சிம் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அப்ஷர் கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சர்னு வந்தோம். மொபைலில் ஃபஸ்ட்டு சிம் கார்டு கிரியேட் பண்ணிடுவோம். இங்கே போய் ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும். அப்புறம் அங்கே எங்கே வந்துருக்கீங்க? சிம் கார்டு வந்துருக்கீங்களா? என்ன சிம் கார்டு? மொபைலி. இந்த மொபைலில் வந்து நமக்கு வந்து இதுவும் கொடுப்பாங்க. இது கொடுப்பாங்க, இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கொடுப்பாங்க. இது வந்து A24, S23. S23லாம் சரியான மொபைல். S23 இவங்க வந்து சாம்சங்கோடைய பிராண்டு இவங்க. அதே மாதிரி S23 இருக்குது, S23 அல்ட்ரா இருக்குது. வாவ் செம்மையாக இருக்குங்க S23 அல்ட்ரா. பளிச்சுன்னு தெரியுதுல்ல. நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்ச் வாங்கணும் தான் ஆசை. ஆப்பிள் வாட்ச் இல்லைனா கேலக்ஸி வாட்சும் ஆப்பிள் வாட்சும் இந்த மாதிரி அதோட மொபைல் இருந்தால் தான் செட் ஆகுமோ எனக்கு அது ஒரு டவுட்டு. அதனால தான் நான் வாங்குறதே கொஞ்சம் யோசிக்கிறேன். சரி, என்னமோ ஓகே. என்ன பாய், வெற்றிக்குறி எஸ் போடுங்க. எஸ், வெற்றிக்குறி போட்டாச்சு. ஒரு வழியாக நிம்மதியாக அவருக்கு போயிட்டு அப்ஷர்லாம் கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி சிம் கார்டெலாம் வாங்கி கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இவர் வந்து ஒரு சவுதியில் ஒரு எம்ப்ளாயாக ஆகிட்டாப்பில். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்ஷர் இதில் வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம கம்மா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஆஃபீஸில் கொண்டு போய் அதை கொடுத்துடலாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சுதா பாய்? டன். இப்போ எங்கே போகலாம்? எங்கே போனோம்? ஸோ இதான் அப்ஷர் பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சு. மிஷின் இதுதான். ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாம் முடிச்சு நம்மளுக்கு டப்புன்னு முடிஞ்சிச்சு. பையலுக்கு கைரேகை கரெக்டாக இருக்குது. அதனால் கரெக்டாக இருந்ததுனால ரேகை கரெக்டாக இருந்ததுனால பையலுக்கு டக்குன்னு வந்துருச்சு. ரேகை இல்லை அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம். உள்ள வச்சுக்கோங்க பாஸ்போர்ட்டை பேண்ட் பேக்கெட்டில். ஸோ உங்கள் நம்பர் வந்து 05, இவர் நம்பர் வந்து 05654917. அதுக்கு மேலே சொல்லக்கூடாதான். ஸோ இப்போ நம்ம வந்து லூலுக்கு வந்திருக்கோம். லூலுலேருந்து அப்படியே போயிட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு போயிட்டு இல்லைன்னா எங்கே போகிறோம் போய் நம்ம? இதுதான் லூலு மால். புதுசாக பார்க்குறோம். எங்கே போகிறோம்? எப்படியே வந்துருக்கோம், சுற்றிட்டு வந்துருக்கு. லூலு மாலுக்கு வந்திருக்கோம். புதுசாக இருக்குது அவருக்கு பார்க்கறதுக்கு. எப்படி இருக்கு லூலு மாலு? இங்கே தான் வந்து மாதவன் வந்தோம். மேலே ஜாயலுக்காசு இருக்குல்ல, ஜாயலுக்காசு ஓப்பனிங் வந்தோம். நானும் யூசிஃப்லாம் போயிட்டேன். மல்ல வரா தலா 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 செம்ம காமெடி. அவங்களை பார்க்குறாங்க, யாரா தலை? ஆமாம், இங்கெல்லாம் போனால் டைம் ஆகிடும். நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுவோம். மேலே சாப்பிட்டு வெளியே போய் சாப்பிடுமா இல்லை சாப்பிட்டு போகுமா? இல்லை அங்கே போய் சப்பாத்திக்கு போய் சொல்லிக்கலாமா? சொல்றியோ ஓகே. எங்கே போய் போகிறோம்? சாப்பிட போகிறோம். போயிட்டு ஃபுட் கோர்ட்டை ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். அப்படியே வந்துருக்கோம். என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு தெரியல.
பொட்டேட்டோ கார்னர், அந்த கார்னர், இந்த கார்னர், எல்லா கார்னரும் இருக்குது. பயப்புள்ள லூலுவை பார்த்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்கு பை லூலு? பை மாலை பார்த்துருக்கீங்க லூலு? லூலு போயிருக்கீங்களா கேரளாவில்? எப்போ போனீங்க? கொச்சியில் போனீங்களா? பயங்கரமாக இருந்துச்சா? சரி, இப்போ அல்பைக் சாப்பிடுமா? நம்ம பயப்பிள்ளைக்கு அல்பைக்கு நம்ம ஆர்டர் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் அப்ஷர் க்ரியேட் பண்ணிவிட்டு சிம் கார்டு வாங்கிட்டு அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அல்பைக்கில் சாப்பிடலாம் உட்காந்துருக்கோம். 2 என்னம்மா ஆர்டர் பண்ணோம்? 2 ஸ்பைசி பைக்கும், டபுள் பைக்கும், பர்கரும், அப்புறம் ஒரு சிக்கன் ஃபில்லட்டும் ஆர்டர் பண்ணோம். பயப்பிள்ளைக்கு ஃபஸ்ட் டைம் அல்பைக் சாப்பிட போகிறாங்க. எப்படி இருக்குதுன்னு போயிட்டு வந்தான் 6 போய் கிடந்தது. ஆமாம் வந்தான். எப்போ போன வருஷம் தானே அது? போன வருஷமா அது? அதுக்கு முந்தின வருஷம். ஆமாம், போன வருஷம் முந்தின வருஷம் வாங்கிட்டு வந்தா போல. ஆறி போயிடுச்சு. இப்போ சுட சுட சாப்பிட போகிறா போல. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் அந்த அல்பைக். எப்படி இல்லைங்க அல்பைக் சாப்பிட்றோம். டக்குன்னு வீட்டுக்கு கிளம்புறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு பர்கரு, ஒரு சிக்கன் ஃபில்லட்டு, சிக்கன் ஃபில்லட் வாங்கணும். ஐயோ வாயா, நாங்கள் உங்களுக்கு ஒன்று டிஷ்யூ பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஓகே, பர்கர், அல்பைக் பர்கர் சாப்பிட தெரியாது. அப்படியே சாப்பிட்ற, அப்படியே இதை பச்சு அப்படியே கடிதா. இவ்வளோ பெரிய வாயா, இவ்வளோ பெரிய வாயா. பர்கர் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்டு இருக்கா? இப்பெல்லாம் சாப்பிட்டா காலம் ஆகாதா? சூடாக தான் இருக்கும். சூடாக சாப்பிட்டு பழகணுமாப்பா? ஆமாம், அவசரத்தில் வரோம், சாப்பிடணும், கட்டுன்னு கிளம்பணும் அப்படின்னா குழந்தையாவே வளர்த்தியோ. சரி, இப்போ நம்ம வந்து இது சாப்பிடுவோம், சிக்கன் ஃபில்லட். இந்த சிக்கன் ஃபில்லட் வந்து நம்ம ஃப்ரெண்டு யூசுப் பாய் வந்து எப்படா 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கேட்டாருன்னு சொல்லிட்டு சவுத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாப்பல. வாங்கிட்டு வந்து ரொம்ப ஆறிடுச்சு, ரொம்ப ஆறி போய் சூடு, அதாவது என்ன சொல்ல, சப்புன்னு ஆயிடுச்சு, டேஸ்ட்டு தெரியல. ஸோ இப்போ புதுசாக சாப்பிட போகிறாரு. ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசி ஹாட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுவா போகலாம். அடடா, இந்த பார்ட்டி எதுக்கு அப்படின்னா, எதுக்கு அப்செட் கிரியேட் பண்ணுறதுக்கும், ரெண்டுத்துக்காக பார்ட்டி. நாளைக்கு ஆஃபீஸ் போய்ட்டு வேலை கிடச்சிச்சுன்னா பெரிய பார்ட்டி வச்சுருக்கோம். ஷாப் என்ன பை? வேலை கிடச்சிருக்கப்போ சூடாக நல்லா இருக்கான். அப்போ சாப்பிட்டு ஆரி போயிடுச்சுங்க, அதனால் தெரியல, டேஸ்ட்டு தெரியல. இது வரைக்கும் தாங்குமா?
அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு சார் நம்ம கிளம்புவோம். அந்த வேலை எல்லாமே நிம்மதியாக முடிஞ்சு. ஓகே, சாப்பிட்டு கிளம்புவோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சு. காலைல ஆஃபீஸ் போய் இவர் சமைச்சு சாப்பிட்டு காடை சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸ் போயிட்டு மதியம் ஈவினிங் வந்து இந்த பேலன்ஸ் இந்த காடையை சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பி சிம் கார்டு வாங்கிட்டு மொபைலில் அதுக்கப்புறம் அப்சர் கிரியேட் பண்ணி அப்சர் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக. இப்போ அல்பைக்கு போயிட்டு அல்பைக்கும் சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். பெட்ரோல் போட்டோம் 50 ரியாலுக்கு. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோடா? 50 ரூபான்னா 100 ரியால்னா 2600 1000 ரூபாய்க்கு போட்டோம். 1000 ரூபாய்க்கு போட்டு 1 லிட்டரு வந்து 2.18 2 ரியாலு 18 காசு அப்படின்னா 22 44 50 ரூபா 1 லிட்டரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு போட்டு கிளம்பிட்டோம். ஒரு 1.5 வாரம் ஓடும். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போது வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் இந்த நாட்களை. நாளைக்கு ஆஃபீஸ் இன்ஷால்லா கிளம்பணும். மணி கரெக்டாக 11. இதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்துட்டு படுக்க வேண்டியது தான் வேலை. சரி வாங்க இப்போ நம்ம சர்னு போகலாம். வெல்கம் பேக். நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சு மக்களே. ஸோ சூப்பராக எல்லாம் முடிஞ்சு. இப்போ இவருக்கு வந்து நம்ம அப்ஷர் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம யாருக்கு? யாசின் பாய். அவர் வந்து கொஞ்சம் எப்போதுமே பொறுமையாக தான் பேசுவாப்பில்ல. யாசின் பாய் அப்படி தான் பேசுவாப்பில்ல. ஸோ அப்ஷர் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவருக்கு க்ரியேட் பண்ணி முடித்தோன்னே கம்மாவும் எடுக்க வேண்டியதான் வெளியே. ஓகே ஹபீபீஸ், கரெக்டாக டைம் வந்து 12:15 ஆகுது. அப்ஷருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்ஷர் யூசர் நேம் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணி இக்காமாவும் பிடிச்ச கையில் கொடுத்தாச்சு. ஃபோன் ஏற்றியாச்சு. ஃபோன் நம்பரு வாங்கியாச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இக்காமா வாங்கியாச்சு. எல்லாம் வந்துருச்சு. இன்னும் என்ன பேலன்ஸு? இன்னும் வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது. நம்ம இன்ஷால்லா நாளைக்கு போவோம் ஆஃபீஸுக்கு போயிட்டு இன்ஷால்லா அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும். உடனே கிடச்சிடாது, போக தான் கிடைக்கும். ஸோ கீப் ட்ரையிங். உங்களுடைய ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக அவருக்கு இருந்தால் அவர் ஒரு நல்ல வேலை கிடச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு அவரும் ஒரு ஆக்ஷன் ஒரு இது ஸ்டார்ட் பண்ண போல யூடியூப் சேனலு. அதையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் ஃபைனலி சைனிங் ஆஃப் அர்ஃபா vlogs. பாய்.